ஒற்றுமையே பலம். ஜவ்வாது மலை அடிவாரத்தில் உள்ள கிராமத்தில் விவசாயி ஒருவர் ஐரா, ஆரா, தாரா, மீரா என 4 பசுமாடுகளை வளர்த்து வந்தார். தினமும் காலையில் 4 மாடுகளும் மலை அடிவாரத்தில் உள்ள காட்டில் புல்களை மேய்ந்து கொண்டு மாலையில் வீடு திரும்பிவிடும். இதுவே தினசரி வேலையாக இருந்தது. இதனை பார்த்த ஜாகுவார் தங்கம் என்ற சிறுத்தை புலி ஒன்று மாடுகளை வேட்டையாட முயற்சித்தது. ஆனால் 4 மாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஜாகுவார் தங்கத்தை விரட்டிவிட்டது. கோவத்தில் இருந்த ஜாகுவார் தங்கம் அவ்வழியாக சென்ற குள்ளநரியிடம், அந்த மாடுகளை தனித்தனியாக பிரித்து எனக்கு உணவாக்க வேண்டும், இல்லையென்றால் உன்னை கொன்று விடுவேன் என மிரட்டியது. அங்கு மேய்ந்து கொண்டிருந்த 4 பசுவிடமும் தனித்தனியாக சென்று, நீ மட்டும் ஏன் இளைத்து போயிருக்கிறாய்? சரியான உணவு உண்பதில்லையா? நானும் சில நாட்களாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். அவர்கள் மூவரும் நல்ல உணவினை மேய்ந்து கொண்டு உன்னை மட்டும் விட்டுவிடுகிறார்கள். அங்கே பார், அவர்கள் எவ்வளவு கொழு கொழுவென இருக்கிறார்கள் என்று கூறியது குள்ளநரி. குள்ளநரியின் பேச்சை கேட்டு ஐரா, ஆரா, தாரா, மீரா தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டனர். இதனை குள்ளநரியும் ஜாகுவார் தங்கமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. மறுநாள் 4 மாடுகளும் தனித்தனியாக மேயச் சென்றது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி ஐராவை கொன்றது ஜாகுவார் தங்கம். இதனை பார்த்து கொண்டிருந்த பும்பா என்ற காட்டுப்பன்றி மற்ற 3 பசுமாடுகளிடம் நரியின் தந்திரத்தையும் ஜாகுவார் தங்கத்தையும் பற்றி கூறியது. ஆபத்தை உணர்ந்த 3 பசுமாடுகளும், நாம் ஒற்றுமையாக இருந்திருந்தால் நம் நண்பனை இழந்திருக்க மாட்டோம் என நினைத்தன. பின்னர் 3 பசுமாடுகளும் புதிதாக கிடைத்த நண்பன் பும்பா பன்றியுடன் ஒற்றுமையாக இருந்தனர். மனிதர்களும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். Please subscribe and more learning fun videos.